ஒரு கழுதை புளிய பார்த்து சொல்லுச்சு, இந்த புல்லு நீல கலர்ல இருக்குதுன்னு. அதை கேட்ட புலி சொல்லுச்சு, ஏய் முட்டாள் கழுதையே, உனக்கு கண்ணு தெரியலையா? நல்லா பாரு, இது பச்சை கலர்ல தான் இருக்குதுன்னு. இப்படியே இந்த சண்டை பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. கடைசியில காட்டு ராஜாவான சிங்கத்துக்கிட்டேயே போய் கேட்கலான்னு முடிவு பண்ணுச்சுங்க ரெண்டும். சிங்கராஜா, இந்த புல்லு நீல கலர்ல தானே இருக்கு, நீங்களே புலிகிட்ட சொல்லுங்கன்னு சொன்னது கழுதை. சிங்கராஜாவும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு புலிக்கு 3 ஆண்டுகள் மௌன விரதத்தை கடைபிடிக்க சொல்லி தண்டனையை கொடுத்தாரு. அந்த கழுதையும் புலிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிருச்சு. அது போனதுக்கு அப்புறமா புலி சிங்கத்தை கிட்ட கேட்டுச்சு, சிங்கராஜா, புல் பச்சை கலர்ல தானே இருக்கு, நீங்க ஏன் நீல கலர்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு. அதற்கு சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, ஆமா, இது பச்சை கலர்ல தான் இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஒரு முட்டாள் கூட சண்டை போட்டு நேரத்தை வீணாக்காம போய் வேலையை பாருன்னு சொல்லுச்சு. நம்மளை சுற்றி இருக்கிற பல பேரும் கழுத மாதிரி தான். நாம் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாத முட்டாள்களாகத்தான் இருக்காங்க. அதனால் அவங்க கிட்ட சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. இதுபோல் சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.